ஆகவே நடுவர் அவர்களே, வீடும் நாடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பை காட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களின் பொறுப்பே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாடங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு பேச்சு. என்ன பணி கடுமையா எங்களுக்கே இங்க வந்து தாங்கிறது சிரமமா தான் இருக்கு. இந்த பணியவும் தாண்டி இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க. சில பேர் முக்காடு போட்டிருக்கீங்க, சில பேர் வாக்குடு போட்டிருக்கீங்க, சில பேர் தலையில போட்டிருக்கீங்க, சில பேர் போடாம உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையிலே இந்த 12 மணி விஷ பணி இதையும் தாண்டி உட்கார்ந்துருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட கடமைப்பட்டிருக்கோம். சிலருக்கு வயதானவர் போவாங்க, சுகர் இருக்கு, சிலர் பேஷண்ட் பிள்ளைகள் வச்சுக்கோங்க போகத்தான் செய்யணும். ஏன்னா அவ்வளவு தூரம் பணியை தாங்கி நிற்கிறது பெரிய விஷயம். எனக்கெல்லாம் சுகர் வந்து 7 வருஷம் ஆகுது. மேடையில் உட்கார முடியல. 2 மணி நேரம் தான் டேங்கு கெப்பாசிட்டி. இப்போ ஒரு சிக்கலில் இருக்கேன் நான். இதனால இறங்க முடியாது. என்ன பண்ணுறது? நீங்கள் அவசர போயிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். மோசமான வியாதி சார். மாதம் நைட்டு பூரா கண்டுபிடிச்சி காலையில் உடனே டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம காசு பூரா ஒரு அழுத்தம் செக்கப்பில் மதுரையில் ஒரு ஆள் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ காசு வாங்கி வச்சு அந்த மேலே மாடி கட்டான். இது தெரிஞ்சு ஊசி மாற்றி போட்டாலும் போட்டுருவோம். அப்படியே யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டாரு. வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கல். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மணி லைவா. அப்போ என் லைஃப் காலி. ஒய்ஃப் வந்தா தெரியும் உனக்கு. எனக்கு வந்ததுனால தெரியும். உண்மையிலே இப்பொழுது பட்டிமன்ற நிறைவு கடத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், பேராசிரியர் பெரும்புலவர் கோப்பாக்க அம்மா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கையெழுத்தோடு வருகிறார். நல்ல ஒரு கைதை டெஸ்டிங்னா தம்பி யூரின் டெஸ்டிங்கா, பிளட் டெஸ்டிங்கா, மைக் டெஸ்டிங். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வரும், புத்தி தரும், புத்திர சம்பத்தும் தரும், சக்தி தரும், சித்தி தரும் தான். எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. வழியின்றி வேலன் அவன் திகைத்தான், வழியின்றி வேலன் அவன் திகைத்தான், குளவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலன் அவன் திகைத்தான், குளவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் புயல் யாவும் முன் நின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் புயல் யாவும் முன் நின்று தடுக்கும். அஞ்சேவன் ஒரு பாதம் எடுக்கும், அஞ்சேவன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருமணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருமணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே.
தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இரவு நேர ஈர வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து நல்ல கைதட்டுங்க பெருமக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலுமே வருடத்தில் எத்தனையோ நாட்கள் திருவிழாக்களுக்காக நாங்கள் பேசி இருக்கிறோம். இன்றைக்குத்தான் எங்கள் குடும்ப நாயகனின் பிறந்த நாள் திருவிழாவிலே நாங்கள் பேசுவோம் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். உண்மையிலுமே அந்த இறைவனுடைய ஆசி பெருமக்கள் சின்ன குழந்தை கூட உங்களுக்காக கைதட்டுகிறது என்று சொன்னால், வாழ்க்கையில் நீ சிரித்துப்பார், உன்முகம் உனக்கு பிடிக்கும், மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை சிரிக்க வைத்து மகிழ்வித்து மகிழக்கூடிய உங்களுக்கு அந்த இறைவன் செல்வ விநாயகர் மட்டுமல்ல எல்லா கடவுள்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்த வேண்டும் என்று நல்ல மீண்டும் ஒரு கையொலி எழுப்பி அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீ அருமையா வாழ்த்துன, ரொம்ப சந்தோஷம். சரி, என் பொண்டாட்டிட்டு சொன்னேன், என் பேச்சை கேட்டு எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க தெரியுமான்னு சொல்றா. அப்போ உன் பொழப்பு ஊரா சிரிப்பா சிரிக்கிறாங்க. உங்களாலதான் ஊரே சிரிக்குதுன்னு சொல்ல. உண்மையிலுமே ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னு அந்த அக்காக்கு ஒரு யோசனை. ஒண்ணு இல்லைங்கக்கா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா நம்ம ஊர்ல என்ன அழகா கைதட்டுறாங்க. நான் சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு 10 விஷயம் படக்குன்னு சொல்றேன். அப்படியே படபடன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா மக்கள் ரொம்ப சத்தியமா சொல்றேங்க. ஏன்னா அண்ணன் பேசாத தொலைக்காட்சி கிடையாது. பாலிமர் ஆகட்டும், மெகா டிவி ஆகட்டும், நீங்க அண்ணனுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். தம்பி பேசாத தொலைக்காட்சியில் எல்லாருமே தொலைக்காட்சியில பேசுறவங்க தான். ஆனா அங்கெல்லாம் பெரிய அரங்கங்கள்ல, குளிரூட்டப்பட்ட அரங்கங்கள்ல பாப்கார்னை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு, ஏதோ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு பேசுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா கிராமத்து சுவை, அந்த மண் உணர்வு மாறாம, பண்பாடு மாறாம, தேடி வந்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொட்டுகிற பணியிலும் நண்பகல் நண்பிரவு நேரத்துல எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்கறீங்க. உங்கள் பாதங்களுக்கு கோடி வணக்கங்கள். உண்மையிலுமே சொல்றேன். ஊருனே இது ஊருனே. நான் கேட்கிறேனே, வந்ததுல இருந்து எத்தனை பாட்டு பாடுனீங்களேம்மா. எங்க அண்ணனை பார்த்து ஒரு நல்ல 4 வரி நறுக்குன்னு சொன்னீங்களே, கேளுங்க. நான் கேட்கிறேன், இந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க. ஸ்பெஷல் சாதா, ஸ்பெஷல் சாதா, புது சாதாவா இருக்கு. இந்த அம்மா அப்படிதான். நான் கேட்கிறேன், கரூருக்கு 7 மணிக்குள்ள வந்திருப்பா. அங்கிருந்து நாம ஒரு 15 கிலோமீட்டர் போகணும், மக்கள் காத்திருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. நானும் 7 மணிக்கு வரணும்னு பஸ் ஏறி வந்தேனே. நான் வந்த அதே பஸ்ல இந்த அம்மாவும் வந்தது. இந்த அம்மா வந்த பஸ்ல நீ ஏறி இருக்க. நான் வந்த பஸ்ல இந்த அம்மா வந்துச்சு. 2 பேரும் ஒரு பஸ்ல வந்தீங்க. இந்த அம்மா வந்த பஸ்ல, நான் வந்த பஸ்ல தான் இந்த அம்மா வந்து. 2 பேரும் ஒரு பஸ். சரிண்ணே. 57 பேசஞ்சர்ல இந்த 2 பேசஞ்சர் போட்டுருங்க. நீங்க 2 பேரும் தானே உண்மையான பேசஞ்சர். ஏன்னா நீங்க என்ன பேசுறாரு? கரெக்ட். பேசஞ்சர் சூப்பர். நான் கேக்குறேன், நான் பின்வாசல் வழியா இறங்கிட்டேன். அதான் முறை. கரூர் பஸ் ஸ்டாண்ட் நடந்தது. அதான்டா முறை. முறை. இந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்கி அவசரத்துல இறங்கி இருக்கு. இந்த அம்மா இறங்கும் போது அந்த வேகத்தை இறங்குச்சு. அந்த நேரத்துல இந்த பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் ஏறினா சார். இந்த அம்மா இறங்குனது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சிட்டா. ஏவோ பதறீங்க? நான் தான்டா நடுவர். நடுவர் மாதிரியா பதறீங்க? நம்ம பேச்சாளர் இடிவிட்டா நம்ம குறுப்பு அடிவிட்டா நான் தான்டா பொறுப்பு. நம்ம லாரியாலே அடிபட்டுச்சு. ஒரு ஆள் இருந்தாலும் ஒருத்தர் இடிச்சிட்டானா? இடிச்சிட்டா. இடிச்ச உடனே சத்தியமா சொல்ற, அக்கா மன்னிச்சிருங்க, அக்கா மன்னிச்சிருங்க, அக்கா மன்னிச்சிருங்க, 1000 மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களா தானே பண்ணுவீங்க? போயிட்டு உடனே வந்து இல்ல சத்தியமா அத்தான் நான் மன்னிப்பு கேட்டு இந்த அம்மா கொஞ்சம் கூட மனசு இறங்காம கரூர் பஸ் ஸ்டாண்டே பாக்குற மாதிரி ஒரு வேலை பார்த்துச்சு. என்ன தெரியுமா? என்ன பண்ணுச்சு? எட்டிட்டாங்க, சட்டைய பிடிச்சது. இது உயரத்துக்கு அவன் சட்டையவா பிடிச்சிச்சு? ஆமா, அது கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்டைய பிடிச்சது. இது உயரத்துக்கு அவன் சட்டை கட்டப்பைய ஏறி நின்று சட்டைய பிடிச்சதுங்க. பிடிச்சிட்டு அவங்க அந்த பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் வறுத்தெடுக்குது. என்ன ஊத்தாமே, சட்டியே இல்ல, தண்ணியே இல்ல, எண்ணெயும்.
வாயெடுப்புலே வறுக்குது. வாயெடுப்புல வறுக்குதுங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஆனா அந்த பையன் கொஞ்சம் கூட அசரல, அதிர்ச்சி ஆகல, அழல. அந்த வேதனையும் பிடிச்சபடியே விட்டுச்சா. பிடிமானத்தை கூட விடலைங்க அந்த அம்மா. அந்த வேதனையில அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? சிரிச்சா. சட்டையை தானே பிடிச்சி. நான் என்னடா இவ்வளவு வேதனையிலே சிரிக்கிறேன் ராமானே, இவ்வளவு வேதனையிலே சிரிக்கிறேங்கிற, உனக்கு அசிங்கமா தெரியலையா, அதிர்ச்சியா இல்லையாங்கிற சொன்னா சார் ஒரு வார்த்தை என்ன தெரியுமாண்ணே? முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுது, இதையும் கட்டிட்டு ஒருத்தன் 20 வருஷமா கொடுத்தனம் பண்றானே, அவன் நிலைமைய நினைச்சே சிரிச்சான். இடிச்சு போட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பாடுபடுத்தி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பாடுபடுத்தும்? நான் கேட்கிறேன், அந்த இடிச்சு போட்ட பஸ் ஸ்டாண்டா மாறிடுச்சு. நான் கேட்கிறேன், அந்த அம்மா பிரச்சாரம் வீரங்கி என் தங்கச்சி உங்களுக்கு கடைசியில வந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஆமாண்ணே எனக்கு தங்கச்சி தான். ஆமாண்ணே நான் கேட்கிறேன், உலகத்தின் தங்கச்சி தான். சாதாரண பேச்சாளர் வந்தோன்னா தன்னம்பிக்கை முழக்கமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் நம்பிக்கை இல்லைன்னா சூப்பர் ஸ்பெஷல். ஏன்னா உங்க பிறந்த நாளுக்காக நிறைய கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு வரும்போதே டைரியில் எழுதிட்டே வந்துச்சு. ஆனா இந்த மாதிரி சாதாரண பேச்சாளரை நினைக்காதீங்கம்மா. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் தன்னம்பிக்கை பேச்சு. பழனி மலையில தம்பி தான் வாய்ப்பு. ஆமாடா, இவர் போக வேண்டியது தன்னம்பிக்கை சொற்பொழிவுக்கு. இவர் பட்டிமன்றம் வந்துருச்சுன்னு வந்துட்டாரு. தன்னம்பிக்கையா சித்தூர் பழனி ஆண்டவர் காலேஜ்ல தானே. பழனி ஆண்டவர் காலேஜ்ல போய் பேசிச்சு பாருங்க. மனிதன் வாழ பிறந்தவன். மலையில விழுந்து சாகலாம்னு ஒருத்தன் போனான். செல்லு கோபுரத்து மேல ஏறிட்டான். செல் டவர்ல ஏறிட்டாங்க. மனிதன் வாழ பிறந்தவன் சாக பிறந்தவனா அப்படின்னு பாருங்க. படப்படன் கீழே இறங்கி வந்துட்டாங்க. பயந்துட்டான். அம்மா பேசி முடிக்கிற வரைக்கும் கீழே உட்காந்து, அக்கா அப்படி நான் சாகலான்னு போனேன், உன் பேச்ச கேட்டேன், பெரிய அறிவாளியா இருக்கும். கம்மனு நன்றி தம்பி, வாழணும் வந்திருக்கணும். டீசல் அதான முறை. பேசி முடிச்சு என் பேச்சு உன் சாவ தடுத்துச்சா? ஆமா. எப்படி பாயிண்ட்? இப்படி எல்லாம் பேசுற நீ உசுரோட இருக்கும்போது நான் எதுக்கு சாவணும்? நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தான். நம்பிக்கை சிகரம் இது சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கு. ஆமா, அது சாவப்போறவனை கொண்டிருக்கு. நீங்களாம் எங்க வந்தீங்க? ஆனா அவன் நிலைமை பாத்தீங்களான்னு, அங்க செத்து இருந்தான்னா 5 நிமிஷத்துல உசுறு போயிருக்கும். 3/4 மணி நேரம் கொண்டிருக்கு. முன்னாடி வச்சே கொண்டிருக்கு. இப்படி பெருமையா சொன்னீங்கன்னா வீடு கிளம்பிடாமடா. இவங்க 2 பேரும் பெண்களின் பொறுப்புங்கிறாங்களே. நான் உண்மையா சொல்லிது, சத்தியமான உண்மைனா ஆண்கள் பெண்கள் உதயா செய்து கைதட்டுங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம ஊர்ல கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே. ஏன் ஜோசியம் பிடிக்காதா? இல்லண்ணே, ஜோசியத்துக்கு நான் எதிரும் கிடையாது. நானும் பார்ப்பேன், உங்களுக்காகவும் பார்ப்பேன், நமக்காகவும் பார்ப்பேன். உனக்கு ஒழுங்கா பாரு. நீங்க எனக்கு தான் பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்களே. நான் கேட்கிறேன், உண்மையா சொல்றேனே, இவங்க யாருமே கைரேகையோ ஜோசியமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா? கைரேகை தேயும் வரை உழைக்கிற ஆண் மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க யாருமே கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா நான் கேட்கிறேங்க, அந்த பதறாத உழைப்பை தருகிற ஆண் மக்களை தயவு செய்து மறந்துடாதீங்க. அதெல்லாம் நினைச்சு பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு பெண்கள்னாலதான் பொறுப்பு, பெண் என்ன பொறுப்பு? நான் கேட்கிறேன், அண்ணா ஒரு வீட்டுல பொறுப்புள்ள ஒரு பெண்ணா இருக்க வேண்டிய தாய் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறாங்களா இன்னைக்கு? நான் கேட்கிறேன், இங்க நிறைய தாய்மார்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு சண்டை வராத வீடுன்னு ஏதாவது ஒரு வீடு இருக்கா? இப்ப உங்க வீடு எடுத்துக்கங்க. எங்க அண்ணி, அதான் உங்க வீட்டு எங்க அண்ணன், உங்களுக்கும் உங்க வீட்டம்மாவுக்கு இடையில சண்டை வந்திருக்கா? வரலது இல்ல, வராமதான் போயிருமா? வாய கழுவு. ஏன் என் குடும்பத்துல குச்சிருக்கு? எங்களுக்கு என்ன நீங்க தானே. நான் கேட்கிறேன், அப்படி சண்டை வரும்போது சத்தியமா சொல்றேங்க, குழந்தைகள் அருகில் இல்லாத போது ஏதாவது கோபத்துல 2 வார்த்தைகளை பேசுங்க. எனக்கெல்லாம் ஒரு அம்மா அப்பாவுக்கு சண்டை, குழந்தை பக்கத்துல இருக்கு, அதை கவனிக்காம அந்த அம்மா பாட்டுக்கு அட்டிச்சு கிளம்பு, ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டா. பையன் கேட்டான், அம்மா நான் யாருமா? சும்மா குட்டிச்சாத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறு சண்டை கொஞ்சம் அப்படியே ஓஞ்சுது. அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? அம்மா பொறுப்பான பெண் சொன்னா, பேய் உங்க ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிகிற மாதிரி நாம் தான் பிசாசு, தண்டம்
உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டம். நம்ம வீட்டில் இருக்கிற சேர் சோபா நாற்காலி எல்லாம் முண்டம். போ. ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பனோட அண்ணன் வந்தாரு. பெரியப்பா, இந்த பயலோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பன், எங்கடா உங்க அம்மா அப்படின்னா சொன்னாம் பாருங்க. பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. இனி ஒரு பிறவி எடுத்தாலும் உன் வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு தலை தெரிக்க ஓடுறாங்க. கைதட்டுங்க சார், உண்மையா நான் கேட்கிறேன். பெரியப்பாவே பிரிச்சு விட்டுருக்காங்க பாரு. நான் கேட்க தெரிச்சு ஓடுறாங்க பெரியப்பா. இவங்களுக்காகவே பாட்டு கொடுத்தாங்கல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நானாரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நான் கேட்கிறேன், இப்படி பொறுப்போடு இருக்க வேண்டியவங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களே நடுவர் அவர்களே. நான் உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, வாழ்க்கையில நல்ல சின்ன வயசுல எங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன், அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிங்க வருவாங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னாருன்னு, கண்ணே காக்கா கத்துனா வருவாங்க சாமின்னு. எப்பப்பா போவாங்கன்னு. உங்க அம்மா கத்துனா போயிடுவாங்க. கத்துச்சா அம்மா? இன்னைக்கு வரைக்கும் கத்திக்கிட்டே. அதான் நல்லது. உண்மையா நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வந்த நம்ம வீட்டுக்காரங்க விருந்தாளிகளா வரட்டும், கணவனுடைய வீட்டு சொந்தங்கள், கணவன் வீட்டு சொந்தங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகளா வரட்டும், மட்டமான சோறு போடுறாங்க. அதே இவங்க வீட்டு சனங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகளா வரட்டும், மட்டனோட சோறு போடுறாங்களே. கைதட்டுங்க நான் கேட்கிறேன், இந்த வேறுபாடு ஏன் வருது? என்னைக்காவது நம்மளை பெத்த அப்பனை பார்த்து மாமா சொல்லிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அத்தை சொல்லிருக்காங்களா? வராது. உங்க ஒப்பே, உங்க ஆய யோசிச்சு பாரு. ஏன் இந்த ஓர வஞ்சனை? நான் சத்தியமா சொல்றேன், ஒருத்தர் சாமியார்ட்ட போனா, நல்ல சாமியார், சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னா. என்னடா வரம்னா, நான் வானா என் மனைவி வரணும், போனா என் மனைவி போகணும், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும், வரம் கொடுங்கன்னா. வேற ஏதாவது கேள்வி, இதுதான் வேணும். முடியாதுன்னா. குண்டி எல்லாம் 5000 ரூபாய் போடுறேன்னா 5 லட்சம் போட்டாலும் முடியாதுன்னா. ஏன் சாமின்னா, அது முடியாம தாண்டா நான் சாமியார் வந்து உட்கார்ந்துருக்கேன், ஏண்டா ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட்டு போறேன்னா. நடுவர் அவர்களே, கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி. ஆமாப்பா, எங்க ஊர் பக்கத்தூர்காரர் திருக்குடல்பட்டி. அதை தாண்டி தானே உங்க ஊருக்கே போவீங்க. அப்படித்தான். அவருக்கு வாய்ச்ச மகராசி நல்ல மகராசி சார். அந்த மகராசியோட 25 ஆண்டு காலம் வாழ்ந்த கண்ணதாசன் என்ன அழகா கவிதை எழுதுனா, ரொம்ப அழகா எழுதிட்டு சொன்னா, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே. 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய நேசம், புதிய பாசம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் ஓவிலே, என்னை விரும்பும் ஓவிலே, புதையல் தேடி அலையும் உலகி, இதயம் தேடும் என் உயிரே. அந்த கண்ணதாசனின் வரிகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன அழகா கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், அதே கண்ணதாசன் இன்னொரு இடத்துல மாத்தி எழுதுனா என்ன தெரியுங்களா? என்ன? பொறுப்பில்லாத மனைவிமார்களால் ஒரு குடும்பம் எப்படி மாறுதுன்னு. நடுவர் அவர்களே, கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி. ஆமாப்பா. என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி. உங்களுக்கு தெரியும், சுந்தரம் பொண்டாட்டி வாய பேசாத. 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, போகாத கோயில் இல்ல, பார்க்காத மருத்துவர் இல்ல. எங்களுடைய ஒரே புகலிடம் யாரு? எங்க அண்ணன் தான். அண்ணா இப்படி ஒரு சூழல் என்ன பண்ணலாம்னு. ஏண்டா 4 வருஷம் மீன் பண்ணிட்டியடா. சென்னையில நம்ம நண்பர் ஒருத்தர் மருத்துவர்னா, அவரை போய் பாரு ஏண்டா அப்படின்னா. அண்ணனுடைய ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு அந்த டாக்டர் போய் பார்த்தா, டாக்டர் சோதனை பண்ணி பார்த்துட்டு என் நண்பனுடைய நண்பன் சொன்னாருப்பா, ஒண்ணு இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சின்ன ஆபரேஷன், ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகும்னார். தாயுள்ளத்தோட அண்ணன் 3 லட்சம் ரூபாயை கொடுத்தாருங்க. உண்மையா சொல்றேன், 3 லட்சத்தை
கை தட்டுங்க, தயவுசெய்து சொல்றேங்க. நான் தான் கொடுத்தேன். சொல்றேன். 3 லட்சத்தை கொடுத்து போயிட்டு வாடா, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனீங்களே. டாக்டர்கிட்ட போய் அந்த 3 லட்சத்தை கொடுத்து எங்க மகாராஜன் கொடுத்ததுன்னு பெருமையா சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி எப்படியாவது என் பொண்டாட்டியை பேச வைக்க சார், என் பொண்டாட்டியை பேச வச்சிருங்க சார், 4 வருஷம் ஆச்சு சார், அவன் ஒரு வார்த்தை பேசினா கூட போதும் சார், என் பொண்டாட்டியை பேச வைங்க சார் கெஞ்சு. நான் அரை மணி நேரம் பொருடா, 4 வருஷம் பொறுத்தியா, அரை மணி நேரம் பொறுக்க மாட்டேன்னு டாக்டர் கெஞ்சினார். அரை மணி நேரம் ஆபரேஷன் ஆபரேஷன் முடிஞ்ச 8ஆம் நம்பர் ரூமுக்கு பொண்டாட்டியை மாற்றுவோம். அப்போ ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு பொண்டாட்டி பேசுவாடா, கேளுதான். 1 மணி நேரம் பேசுவாடா. இந்த ராக்கெட்டை மேல விடும்போது ஒரு கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 10, 9, 8 அந்த கவுண்ட் டவுனை விட இவன் கவுண்ட் டவுன் 1 மணி நேரத்துக்கு கொடுத்தான் பாருங்க. பொறுமையா இருந்து எப்படா 8ஆம் நம்பர் ரூமை திறக்கலாம்னு பார்த்து 1 மணி நேரம் ஆனோன்னா கதவை திறந்து மனைவியை பார்த்தான். மனைவி கண்ணே மணியே அன்பே அப்படி பேசுவான். பேசினா பாருங்க என்ன அழகு தமிழ் தெரியுங்களா? உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா, உன்னை கட்டி ஒரு கார் உண்டா, உன்னை கட்டி ஒரு நகை உண்டா, உன்னை கட்டி ஒரு சொத்து சுகம் உண்டா, நீ எல்லாம் கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தோம். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்ததை மறுபடியும் அடைச்சு விட்டுருங்க. டாக்டர் சொன்னாரு அடைக்கிறதுக்கு திறக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்க்கா வரப்பாங்க, வேணா ஒரு 5000 ரூபாய் கட்டு உன்னை செவிட நாக்கிறேன். 5000 ரூபாய் கட்டி செவிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டா நீ இன்னைக்கு என்ன வேணாலும் திட்டா, பிம்பிலிக்கு பிள்ளாத்திக்கு நீ பண்ண வேலைதான். 3 லட்சம் ரூபா கொடுத்த ஆபரேஷனுக்கு இவன் 5000 ரூபா கொடுத்து அவனை செவிடாக்கி இப்ப எங்கடா 3 லட்சம் பேப்ப அவன் 3 லட்சத்தை 5000 காலி பண்ணி விட்டீங்களா? நான் கேட்கிறேன், அதே கண்ணதாசன் தாங்க சொன்னான், பொறுப்பில்லாத பெண்களை பார்த்து சொன்னான், பெண்டாட்டி சொல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சொல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எந்த காலம்னு கேட்டான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம சொன்னா, நம்முடைய அற்புதமான 64வது நாயன்மாராக நாம் வழிபடக்கூடிய தவத்திரு கிருபானந்த வாரியார் என்கிற மகா பெரியவர் சொன்னார், ஆறி போன காபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று, இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பை மட்டும்தான் கொடுக்கும்னு சொன்னார் நடுவர் அவர்களே. அன்பு இழந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பதில் வாழாமலே இருக்கலாம்ங்கிறதுக்காக கண்ணதாசன் ஒரு பாட்டு வரி எழுதுன. என்ன தெரியுங்களா? எனது கைகள் இறைவன் கொடியவன், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த பாடலுக்கு என்ன அழகு, கைதட்டினாங்க பாருங்க. உண்மையிலுமே சொல்றேன், நிறைவே இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். வாழ்க்கையில் பெண்களுடைய பொறுப்பாலதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்குங்கிறீங்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதியோர் இல்லங்கள்ங்கிற விஷயமும் தனி குடும்பம்ங்கிற விஷயம் ஆண்களால உருவாக்குறதா பெண்களால உருவாக்குறதா? பெண்களால. சத்தியமா கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், ஒரு பொண்ணு விளக்கேத்த வந்த மருமக வீட்டுக்குள்ள அந்த வலது காலை எடுத்து வைக்கும் போதே சிலதெல்லாம் ஒரு சபதத்தோட தான் வருது. ஏம்மா எப்படிப்பட்ட வீட்டுக்கு நீ வாக்கப்பட போறன்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா ஒரு பொண்ணு என்னன்னு சொல்லணும்? சொந்த பந்தம் இருக்கிற வீட்டுக்கு போகணும், எல்லாரும் கூடி சந்தோஷமா இருக்கிற அப்படிதானே சொல்லணும். சொல்றா இப்ப இருக்கிற பிள்ளைகள பாதி பிள்ளைங்க, நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பயலுக்கும் மம்மியும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. மம்மி இல்லாம அவன் என்ன தனியா? நான் சத்தியமா சொல்றேனே, அம்மா கையிலையும் சாப்பிட்டுருப்பீங்க, மனைவி கையிலையும் சாப்பிட்டுருக்கீங்க. 2 பேருடைய சமையலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கு தம்பி. என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், ஆஹா, மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா பொண்டாட்டி சார். வேற ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு, நரைச்ச முடி கிடந்துச்சுன்னா அம்மா சமையல். சூப்பர்ண்ணே.
கருப்பு முடி கிடந்துச்சுன்னா பொண்டாட்டி சமையல், சூப்பர். செம்பட்டு முடி கிடந்தா ஓன் சமையல். போன வாரம் உங்க தங்கச்சி என் மனைவி புளிக்குழம்பு ஊத்துனாலா கொட்டுனாலா என்னன்னு தெரியல, ஊறுகாயா புளிக்குழம்பான்னு தெரியல. எதனால என்ன டிசைன் அப்படி ஆயிடுச்சு. சாப்பிடலாம்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் சுவை நல்லா இருந்தது. ஏமா போன மாசம் 30ஆம் தேதி ஒரு புளிக்குழம்பு வச்சியே அதே மாதிரி இருக்குன்னு. அதேதான், அது என்ன அதே மாதிரி இருக்கு? 26 சீரியல் பாப்பனா உனக்கு குழம்பு வைப்பனான்னா எல்லாத்தையும் இந்த ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே, அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது, அப்புறம் என்ன பிச்சைக்கார பொட்டி. பிச்சைக்கார பொட்டியா? எப்படின்னு? ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல, ஆமா, இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கு புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையானே நீங்க ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க, சங்க இலக்கிய சாம்பார் புறநானூறு புளிக்குழம்பெல்லாம் அதுலதானே இருக்கு, அவ்வளவு பழமையானது. என் மயன் புத்தகத்துக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு லேபிள் வாங்கிட்டு வந்திருக்காண்டா, பேர் எழுதி ஒட்டுறதுக்கு. சரிண்ணே. அத பூரா அவ பாத்திரத்துல ஒட்டி இருக்கா. எதுக்குன்னு? எழுதி வைக்கிறது. இது திங்கக்கிழமை புளிக்குழம்பு, இது செவ்வாய்க்கிழமை சாம்பார், இது ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு, அப்படி எழுதி எழுதி உள்ள தள்ளி இருக்காடா. கிழமையை பார்த்தே அதுல இருந்து எடுக்கிறாடா. வாழ்க்கையில நடுவர் அவர்களே, அம்மாவினுடைய கை சமையலுக்கு இணை எதுவுமே இல்லைங்கிறவங்க கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்லுங்க, சத்தியமான உண்மைங்க. வைரமுத்து கூட அம்மாவின் சமையல் பத்தி சொல்லுவாரு, 2 வரி மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே. அந்த இது சொல்லுவாரு, 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, பெத்தவளே உன் கீர்த்தி ஒத்தவரி எழுதலையே சொல்லிட்டு சொல்லுவாருங்க. கதகதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மான்னு சொல்லுவாரு. அந்த கருப்பட்டியும் அந்த நல்லெண்ணையும் அந்த ராகி களிக்கு அவ்வளவு சுவைன்னு சொன்னா, நான் கேக்குறேங்க, மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒரே வித்தியாசம் சொல்றேன். என்ன தெரியுமாண்ணே? நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன் நடுவர் அவர்களே. பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி இல்லைன்னு சொல்லலனே, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. அந்த அம்மா கையில வாங்கி சாப்பிடுற அந்த சுகமெல்லாம் நடுவர் அவர்களே, இந்த பொறுப்பில்லாத மனைவி குடும்பத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாக்கியமே பல பேருக்கு கிடைக்காம போயிடுது நடுவர் அவர்களே. அந்த பாடலோட நான் நிறைவு பண்றேன். ஆண்டவர் பூமின்னு ஒரு அற்புதமான படம் நடுவர் அவர்களே. அதுல ஒரு பாட்டு கொடுப்பான் பாருங்க, நினைச்சு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நம்ம திரும்பி ரீவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு பாட்டு. தன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயில் கொடுக்க பசி மறந்தோ, ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோ, பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, கண்களும் அழுதிட பழகவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, காரணம் எதுவென புரியவில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை, சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், இதில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலக்காலம், கனவின் தினம் உலா போகும், அது ஒரு அழகிய நிலக்காலம், கனவின் அடிக்கடி உலா போகும், நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், இதில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆண்களின் உழைப்பு என்பதற்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆண் மகனிடத்துல பெத்த மகனோ பெத்த மகளோ போய், அப்பா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும், அப்பா நாளைக்கு கல்லூரிக்கு பீஸ் கட்டணும்னு சொன்னா கையில 10 பைசா இருக்காதுங்க சில ஆண்கள்கிட்ட. ஆனா அப்பாவா இருக்கிற அந்த ஆண்மகன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போத்தங்கம், நீ நாளைக்கு கல்லூரிக்கு போத்தங்கம், அப்ப தலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு கொண்டு வந்து கட்டுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க நடுவர் அவர்களே. 1000 வீரர்களினுடைய வில் அம்புக்கு இல்லாத வலிமை அப்பன் தருகிற அந்த ஒத்தை சொல்லுக்கு
மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்னா நடுவர் அவர்களே, அதுதான் ஒரு ஆண்மகனுடைய உழைப்பினுடைய அடையாளம் என்று சொல்லி அந்த ஆண்மகனுடைய தன்னலமற்ற உழைப்பால் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பினை இந்த நல்ல மக்களிடத்திலே தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு, உயிர் வாடினால் கூட வேதனைப்படாத எத்தனையோ மனிதர்கள் இருக்கிற இந்த சமூகத்தில் தான் நட்ட பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற வேளாளர் சமூகம் என்பது என்றைக்குமே பெருமைக்குரிய ஒரு சமூகம். தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்லா சொன்னான் பாத்தீங்களா? பொண்டாட்டி சமையல். என் மனைவி நேற்று கேட்டா, என்ன குழம்பு வைக்க? நீ வை, பேர் நான் வைக்கிறேன். மேலாப்புல எடுத்தா ரசம், கொஞ்சம் அடியில் எடுத்தா சாம்பார், கீழே எடுத்தோம்னா கூட்டு. பெண்களால் நிம்மதி கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு அம்மா நேற்று காலையில் 7 மணிக்கு 2 ட்ரம்மு நிறைய பாயாசம் கிண்டி தெருவில் உள்ளவனுக்கு பூரா கொடுத்தாரா. போறவன் வரவனுக்கெல்லாம் கொடுக்குறா பாயாசம். பாயாசம் சாப்பிடு சாப்பிடு. கேட்டேன், என்ன? எங்க மச்சாண்டா இருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்கு. கேரளாவில் வண்டி ஓட்டிட்டு போனாரு, லாட்டரி சீட்டு 10 லட்ச ரூபா விழுந்துருக்கு. பரவாயில்லடா, குடும்பம்னு அப்படி மச்சாண்டா இருக்கு விழுந்தது, இவ விழுக்குறாடா பாயாசம். அவ்வளவு பாசமானு கேட்குறேன். அதான் உழுந்துச்சு, சீட்டை தொலைச்சி போட்டான் வந்தாலும், அதுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவன் வாழ இவளுக்கு பொருட்களை, இவ வாழ அவளுக்கு பொருட்கள். குடும்பம்னா எப்படி இருக்கு பாருங்க. யாரோ கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பாயாசம், நல்லா செய்கிறாங்க. என்ன நிம்மதி இருக்கு? பேராசை. கல்யாணம் பண்ணி எனக்கு 1 வாரம் தான் ஆச்சு. என் மொட்டாட்டி அப்படியே அந்த எந்திரிக்க 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 எந்திரிக்க. என்னடி நான் அண்ணன் என்னமோ வாங்கி அந்த நிப்பாட்டிருக்காரு, அதை நம்மளுக்கு வாங்கியே ஆகணும். கொத்துறான். லைட்டை போட்டு பார்க்குறான்டா. அந்த ஆள் கான்ட்ராக்டுக்காரன் ரோடு ஒரு ரோலரை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கான்டா. இதை வாங்கி என்ன உன்னை போட்டு மல்லா போட்டு ஏற்றுறக்கா அந்த வண்டி? எதுக்கு இந்த வண்டின்னு கேட்குறேன். இவ்வளவு மிமிசையாடா, 1 மணிக்கு எழுப்புறாடா. இவ்வளவு மிமிசையை போட்டு இவன் என்ன பண்றது? எது வேணாலும் வாங்கு, அவன் வாங்கினா நீனு வாங்கு, அவன் வாங்கினா நீனு வாங்கு. எங்க அண்ணன் 2 டயர் வச்சிருக்கான், அதை வாங்க சொல்றாடா. அவன் லாரி வச்சிருக்கேன், டயர் வச்சிருக்கேன், நீ இந்த டயர் வாங்கி என்னோட ஓட்டிக்கிட்ட தெரிய போற. அவளை இம்சை தீர்ப்பு சொல்ல வேண்டியது. இப்பொழுது பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் அருமை சகோதரி சித்தோடு டீச்சர் வளர்மதி. கொஞ்சம் சவுண்ட் வச்சிருங்க. கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணே. பயந்த பிள்ளை கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றுங்கண்ணே. கொஞ்சம் கிட்டி சட்னி வைங்கண்ணே. உன் நேரத்தை பார்த்தியா? ஒரு நேரம் உட்காந்துருந்த காஃபி உள்ள இருந்துச்சு. நீ எந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி ஒரு ஆசி பலனை பிடி பார்த்து வைங்க. பேசுவோம்ண்ணே. ஒரு கை தட்டி கொடுங்க. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். வணக்கம். கவலையில இருக்காங்க. மேலையில உட்காந்து 3 தடவை காப்பி குடிச்சுட்டு நாங்க உட்காந்து கொடுத்துக்கிறோம். நடுவர்களே, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு. தஞ்சாவூர்ல ராஜகோபுரம், மதுரைனா மல்லிகைப்பூ, மணப்பாறைனா முறுக்கு, திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா வீச்சருவா, திருப்பூர்னா பனியன், ஈரோடுனா மஞ்சள், சேலம்னா மாம்பழம், தூத்துக்குடினா உப்பு, ஊத்துக்காரப்பட்டினால நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊருங்க. எப்படி இருக்கு? கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல வல்லார்ல வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கா. துண்டை வச்சுக்கிட்டு 10 டப்பா வச்சுட்டு பேசுவான் பாரு. சார் வல்லார்ல எங்க சார் கம்பெனியோட விளம்பரத்துக்கு வைக்கிறோம் சார். சின்ன பிள்ளைங்க பின்னாடி பக்கம், பெரிய மனுஷன் முன்னாடி பக்கம். நம்ம கிராமத்துல வரக்க காலகட்டத்தில் பார்த்து வாய்க்கா கட்டில் வரப்பு காட்ட கல்யாண கட்டியெல்லாம் முக்கியம் பண்ணுங்க. அல்லவர்களே முகவில்லை பார்த்து சார். எங்க வல்லார்ல ஒரு ஊட்டி சாப்பிட்டு பாருங்க சார். சும்மா 5:30 மணிக்கு எல்லாரும் சும்மா தட்டி எழுப்பும் பாருங்க சார். அப்படின்னா வள்ளுவர் லாட்சியில் 713 நம்பர் ரூபாய் கருத்து தட்டி எழுப்பி கேட்டு பாருங்க சார். அப்படி நம்ம போலாம். அப்படியா இருந்துச்சு நான் பேசுறது? அதே மாதிரி தான் இருந்துச்சு. நடுவர்களே, ஏன் தெரியுமா இத்தனை பேர் இங்க காத்துட்டு இருக்காங்க? ஒரே காரணம் தான்மா. இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா ஒரே காரணம் தான். நம்ம இத்தனை பேர் இந்த பணியிலே உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க. நம்ம காசை குறையாம வாங்கிட்டு போயிருந்தோமேனு உட்காந்துருக்கோம். இதை நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு கட்டிக்கிட்டு. ஆனா மற்றவருக்கு இந்த ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். மற்ற ஊர்ல எல்லாம் பிடிக்கலன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்க சேர்ல தூங்குறாங்க.
அதெல்லாம் இல்லைங்க. ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காங்க? புன்னகை அரசி KR விஜயா மாதிரியே ஒரு புள்ள வந்து கடைசியா பேச வந்திருக்குது. புன்னகை அரசி KR விஜயா மாதிரியே இருக்கிற நினைக்கிற பெண்கள் கை தட்டல் கொடுங்க. நான் தட்டமா உனக்கு அது ரிட்டையர் ஆயிடுச்சா? நடுவர்கள் அப்படிலாம் இல்லைங்க. பார்க்க அப்படியே புன்னகை அரசி அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க நினைச்சு கை தட்டல். மகாலட்சுமி மட்டும் தயவு செய்து சொல்லாங்க. ஏன் நடுவர்களே? என் கல்யாணம் பண்ண கதை அந்த கதை தான். என்ன? நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி. எங்க அப்பா பொண்ணு பார்த்தார். அப்பெல்லாம் முன்ன மாதிரி வீடியோ கால்லாம் பார்க்க முடியாது. பொண்ணு எப்படி பார்க்கும் கேட்டேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கும்டாங்க. டிக்கெட்டு போட்டு வந்துட்டோம்மா. கல்யாணத்து அன்னைக்கு தாம்மா வந்தேன். மணவரையில் உட்கார வச்சாங்க. திரும்பி பார்த்தேன். எங்க அப்பாட்ட அப்பா எப்பா மகாலட்சுமி மாதிரி இப்படி கூட உட்கார வச்சிருக்கிறாங்கிறேன். மகாலட்சுமியே சுமாரா தாண்டா இருக்குமா, யாரா நேரம் பார்த்துருக்கா அப்படின்னாங்க. இப்போ 1-2 பிள்ளை என்ன சொல்றேன். எப்படிப்பட்டவங்க முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்க தெரியுங்களா? எதிர்த்து நிற்பது எமனாக இருந்தாலும் நிமிர்ந்து நிற்பது கவுண்டர் இனமடா என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்து முன்னாடி நாம பேசிட்டு இருக்கோங்க. வரலாறு என்ன தெரியுங்களா? பிடித்து மக்கள் கொங்கு இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுங்களா? ஏர் பிடித்து நிலத்தையும் உழுவோம், வால் பிடித்து போரும் செய்வோம். விவசாய குடியும் நாங்க தான், கொங்கு வேளாள குடியும் நாங்க தான். கலாச்சாரம் கவுண்டர்களுக்கு மிக ஆழம், கௌரவத்துக்கே நாங்க தான் அடையாளம் சொல்லக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்கள் இனத்து முன்னாடி நாம பேசுறோங்க. காங்கேய காளைக்கு திமிழ் அழகுன்னா எங்க கொங்கு மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திறமையே அழகுன்னு இருக்கக்கூடிய ஊர்ல பேசிட்டு இருக்கோங்க. என்ன பிரச்சனை? சமீபத்துல பெண்கள் பொறுப்புல பேசுறீங்கல்ல, கிட்டத்தட்ட 16,000 பெண்களை கூட்டிட்டு போய் பெருந்துறை பக்கத்துல வள்ளி கும்மியை நடத்தி உலகமே திரும்பி பார்க்க வச்சு கின்னஸ் ரிகார்டை செய்ய வச்ச பெருமை உண்டுங்க. பொறுப்பான பெண்களை கூட்டிட்டு போய் பண்ணாங்க. முடியுமா ஆண்களால? நாங்கள் வள்ளி கும்மி அடிப்ப சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் வள்ளி கும்மி லேடிஸ் அடிக்கிறதுன்னு அடிச்சுவாங்க. அப்படிப்பட்ட கொங்கு மண்ல பேசுறங்க. மண்ணை எப்படி நேசிக்கின்றார்களோ அதை போல பெண்களையும் நேசிக்கின்ற மகத்தான ஆண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமியில நாம பேசணும்னா அப்படி ஊத்துக்காரப்பட்டி ஆண்களுக்காக தானே பேசுற. கைத்தல் கொடுங்க பெண்கள் ஆண்கள். 10 நிமிஷம் பேசிட்டு எல்லாரும் ஒட்டுக்கா வீட்டுக்கு போயிடுவோம். இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து நடுவர்களே உங்களை பத்தி ஒரு 4 வரி கவிதை. என்னை பத்தியா? நல்லா நிமிந்த பாருங்க. நீண்ட காலம் நீங்க நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிறந்த நாள் வேற இன்னைக்கு. தங்கச்சிங்களுக்கெல்லாம் பார்த்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாமா. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சீரெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்வோம். உங்களை பத்தி பிள்ளைக்கு காது ஊத்துவீங்கன்னா நீனே 4 காது ஊத்திக்கிட்டு இருக்க. உங்களை பத்தி புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான், புகழ் உன் பின்னால் வந்தால் நிஜமான், அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளை கேட்க எத்தனை மானு விட்டுச்சு பாத்தியா? நிஜமானாகவும் நம்ம 2 மான விட்டு பாப்போமா? எஜமானாகவும் விட்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணனே. நீ 2 மானு விட்ட. ஆமா. நான் 2 மானு விடுறேன். சரி. கரெக்டா பதில் சொல்லு. சரி. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. சரி. ஒரு மான் பேரு திரும்பவும் சொல்லு, ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்ல மாட்டேன். 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. சரி. அந்த தண்ணியில விழுந்து திரும்பவும் சொல்லுங்கிற மானு செத்துருச்சு. இப்ப செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மானு இருந்துச்சு. சரி. ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லு. சரி. ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்ல மாட்டேன். சரி. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. அந்த திரும்பவும் சொல்லுங்கிற மானு தண்ணியில வந்து செத்துருச்சு. சரி. இப்ப செத்தது எந்த மானு? திரும்பவும் சொல்லு. காலையில ஐயர் வர்ற வரைக்கும் சொல்லுவேன். பரவாயில்லையா? தேவையில்லாம மான கிளப்பி விட அது பாட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கேன். நடுவர்களே, ஒருவரை அழ வைக்க எல்லோராலும் முடியும், ஒருவரை சிரிக்க வைப்பது என்பது கடவுளால் கூட முடியாத புண்ணிய காரியம். அந்த புண்ணிய காரியத்தை தினம் தினம் மேடைகளில் ஆற்றி வருகின்ற எங்கள் நகைச்சுவை நாயகன் மேடை கலைவாணர் மகாராஜன் அண்ணனை மீண்டும் ஒருமுறை உங்களின் சார்பாக வாழ்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி, நடுவர்களே என்ன பிரச்சனை எங்க 2 பேருக்கும்? ஊரே நான் சிரிக்க வைக்கிறேன். ஆமா. ஆனா என் பொண்டாட்டி சிரிக்க முடியாது. ஏன்? இதான் என் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு, லேடிஸ் எல்லாம் கவனமா கேளுங்க. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி. காலிங் பெல் அடிச்சு அவ தூக்கத்தை வந்து கதவை திறந்தான். பரவாயில்ல, நம்மளுக்காக கண்ணு முழிச்சு கதவை திறக்கிறானே
அவ கதவை திறந்தோன்னே அப்படி சிரிச்சேன் பாரு. என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பா தான் இருக்கும் கம்படா அப்படின்னு. மறுநாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் காலிங் பெல் அடிச்சேன். அதே மாதிரி கதவு திறந்தான். இப்போ சிரிக்கலை, இப்படியே இருந்தேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பியா? அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன், இவளை பார்த்தா சிரிப்பேன். நான் விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ பார்த்து சிரிக்கிறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள நிலைமை அது. பேகம் என்ன சிரிப்பு. ரவியானுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி, எங்க அண்ணனுக்கு செல்வன் அவர் கழுத்து வலி, எங்க மஞ்சனுக்கு மூலம் பௌத்திரம், பல வியாதிகள் நிறுத்தி கொண்டு இருக்காங்க. ஏங்க இத்தனை பேச்சு, எங்க மஞ்சன் இத்தனை பேச்சு பெண்ணை பேசுனாங்களா இல்லையாங்க? மனைவிகளை பேசுனாங்களா இல்லையா? கோவம் வருதா இல்லையா உங்களுக்கு? எங்க அக்கா கோவம் வந்துருச்சு. இப்ப இறங்கி போறாருக்கா, மேடை விட்டு இறங்கி போறாரு. அந்த முக்க கூட திரும்பல, கல்லு தட்டிக்கு கீழே விழுந்து மண்டை 2ஆ போகுது, ரத்தம் கொட்டுது எங்க மஞ்சனுக்கு. உடனே ஊட்டியா இருந்தாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும். கை தட்டுங்க பெண்கள் எல்லாம் கை தட்டுங்க. ஆனா இவன் மண்டை உடச்சுக்கு கை தட்டிய பாருங்க, எவ்வளவு நாள் பகையோ. இப்ப எங்க ரவி என்ன சொல்லு சொல்லு சொல்லுங்க சொல்லு. ரவி என்ன கார்ல போயிட்டே இருக்கிறாரு. போன போன ஒரு கையை காலை இழுத்துக்கிச்சு ரவி எனக்கு. இப்படி விக்கு விக்குன்னு. ஆமா ரைட் ரைட் சொல்லு சொல்லு. இன்னும் எதிர்பார்க்கிறேன். அவன் ஒருத்தன் இழுத்து விடுதா அவனையே. சரி எங்க அண்ணனுக்கு மஞ்ச காமாலம் வந்துருச்சு. நல்ல வியாதி, அருமையான வியாதி. இப்ப இங்க 2 பேரும் எத்தனை பேச்சுக்கா பேசுறாங்களா இல்லையா மனைவிமார்கள? இப்ப இவங்க 2 பேரும் படுத்த படுக்கையா கிடக்கும் பொழுது மடிப்பிச்சு எடுத்து மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதட்சணம் பண்ணி என் புருஷன் உயிரை எப்படியாவது காப்பாத்துன்னு அந்த கணபதிட்ட போய் வேண்டது யாருங்க? மனைவியாக நாங்கள் பெண்கள். நாங்க கைதல் கொடுங்க பெண்கள். நீ இந்த பாயிண்ட சொல்றதுக்கு இவன் மண்டை 2ஆ உடையணும், அவன் ஒத்த பக்கம் வாதம் வந்து இழுக்கணும். நீ பாயிண்ட சொல்லிட்டு போன, அதுக்கே அவங்கள கொள்ற. எங்களை அத்தனை பேச்சு பேசுறாங்க இல்லைங்க. The world's costliest house இல்ல பட்டிமன்றம் என்ன அமெரிக்காவுல நடக்குது? தமிழ்ல பேசி என்ன வேற காட்சி? world's costliest house of Mr. Manjunath. Always see they are speaking in இங்கிலீஷ்ல பேசுறியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும். தெரியுமா? நான் MA, M.Ed, M.Phil படிச்சிருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க? நான் M.Com CA B.Ed படிச்சிருக்கேன். M.Com CA B.Ed. M.Com CA B.Ed. என்ன கேட்டாலும் தெரியுமா? என்ன கேட்டாலும் தெரியும். ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். சொல்லு சொல்லு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். தெரியும்ல, சொல்லு சொல்ல சொல்லுங்க, தயவு செய்து சொல்ல சொல்லுங்க. கைதட்டுனா தான் சொல்லணும். ஏங்க கொங்கு மண்டல கொங்கு புள்ளைங்க இப்படியே நான் சிரிச்சு என்ன உண்மைதான், நான் கேட்டது பதில் சொல்லு. ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. காது வாக்குறேன் சொல்லு சொல்றேன். என்னத்த சொல்றது? நான் கேட்டேன் ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. தெரிஞ்சா சொன்னா காது வாக்குறேன் இல்ல அவ்வளவு ஊர்க்காரங்கிட்ட தெரிஞ்சா சொல்றேன். அதுதானே வந்திருக்கேன். சொல்லு சொல்லு. இவனுக்கு இழுக்கையில ஒன்றும் சொல்ல மாட்டியா? சொல்லு. நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. நான் தெளிவா இருக்கிறதால கேக்குறேன். நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. எல்லாம் தெளிவா இருக்காங்க. என்ன தப்பு? ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். சொல்லு. தெரியும்ல? உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நீ பேசுற இங்கிலீஷ் யாருக்குமே புரியாது. ஏன் புரியலையா? நான் பேசுறேன். நீ பேசு. The world's costliest house. யாருக்கா தெரியுமா? இப்ப நான் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ என்னால பேச முடியும். இந்த மண்ணினோட இங்கிலீஷ படிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ நான் பேசுறேன். ஃப்ளூயன்ஸா பேசுறேன். கைதட்டு எப்படி வருதுன்னு பாரு. பார்க்கலாமா? பாப்போம். யார் கைதட்டல வருது பாரு. யார் கைதட்டணும் வருதுன்னு பாப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ். நான் பேசுற இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் கைதட்டுங்க, இல்லன்னா வேண்டாம். Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Can you for 2 days leave? You are paid to be obediently or lovingly. எப்படி இங்கிலீஷ் எல்லாம் என்ன பாக்குற? ஐ நோ. நான் டீச்சருங்க. நானும் டீச்சர். 17 வருஷமா நான் டீச்சரா இருக்கறேன். லீவ் லெட்டர் தப்பா சொல்றாரு. யாராவது டீச்சர் நான் கரெக்ட்டா சொன்னேன். என்ன சொன்னீங்க? யாராவது டீச்சருக்கு லவ்விங்லி சொல்லுவாங்களாங்க? நான் டீச்சருக்கு லவ்விங்லி போடுவேன். எப்படி போடுவீங்க? டீச்சருக்கு அண்ணன் பொண்டாட்டியானா நான் லவ்விங்லி போடுவேன். தம்பி பொண்டாட்டினா ஸ்வீட்லி போடுவேன். சுகரால நடுவுல நிரூபிக்கிறீங்க. சுகரை மட்டும் சொல்லாத. ஏன்? இது சுகர்காரன்னா இந்த உலகத்துல புண்ணியம் செஞ்சவன்டா. ஏன்? உனக்கு தெரியாது. ஏன்? எனக்கு தெரியாது. பல ஜீவராசிகளை வாழ வைக்கக்கூடிய இந்த சுகர்காரன் எப்படி அவசரத்துக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்க, 1000 எறும்பு அவனால வாழ தேவையில்லாம நீ கேட்ட கலப்பா.
நடுவர்களே இப்ப இத்தனை இளைஞர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க, எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? அவங்க கெட்ட நேரம் பொறுப்பான பெண்ணை தேடி கூடி இருக்க கூட்டங்க. இந்த கொங்கு மண்டலத்துல எங்க ஆண்களுக்கு எல்லாம் பெண்ணு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா நடுவர்? இதே எல்லாரும் பேசுறியா? 1 லட்சம் ரூபாய் புரோக்கர் கமிஷன் நடுவர்களே சத்தியமா அது உண்மை. பொண்ணு கிடைக்காம இங்க எத்தனை பேர் அலையலாம். இன்னைக்கு மகா கும்பாபிஷேகத்துல ஏத்துற கூட்டம் இந்த வருஷமாவது ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட மாட்டோமாங்கிற ஆசையில கூடி இருக்கிற கூட்டம். அது உண்மை. விநாயகர் பெருமானுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா. ஆனா அவரோட கூட பிறந்தவருக்கு பொண்ணுக்கு 2. அது ஒரு பாட்டிலே சொன்னா தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஆமா. திருப்பரங்குன்றம் யார் இருக்க இடம்? யார் இருக்க இடம்? தெய்வானை இருக்க இடம். ஆமா. முதல் ஆளு 1ஆம் நம்பர் சிரிச்சாருன்னா 2ஆம் நம்பர் திருத்தணியில எதிர்வள்ளி. இது மனுஷனுக்கும் சரி இறைவனுக்கும் சரி எல்லாம் சிக்கலாம் இருக்கு அந்த காலத்துல. நடுவர் அப்படி இல்லைங்க. அடி பெண்கள் வரணுங்க குடும்பத்துல. என்ன தெரியுமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மயிலாக வந்தாளா. அதான பார்த்து அசந்து போயிருந்தாளா. அதான பார்த்து அசந்து போயிருந்தாளா. முத்தாக அரும்பெடுத்து முழுநீல சரந்தெடுத்து முத்தாக அரும்பெடுத்து முழுநீல சரந்தெடுத்து முத்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டாளா. முத்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டாளா. எதாக பேசி இளமனசே பெற்றாளா. எதாக பேசி இளமனசே பெற்றாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மயிலாக வந்தாளா. மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மயிலாக வந்தாளா. பாருங்க நடுவர்களே, வானத்துல நிலா இல்ல. ஏன் தெரியுமா? அம்மா சார் மேடையிலே ஒரு நிலா இருக்குது. தயவு செய்து இப்ப சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், அந்த காலத்திலேருந்து உங்களை ஏமாத்தியே வச்சிருந்திருக்காங்க. பெண்களுக்கு நிலவு போன்ற முகம் இன்னும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா நிலவுக்கே போய் போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க. நிலவுல தான் அவ்வளவு பெரிய பள்ளம் குடி பூரா கிடக்கு. நீங்க பொய்யா சொல்றாங்க. நடுவர்களே, நடுவர்களே, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்க. எப்படி முண்டாட்டிடா மழை பெய்யுதான்னு கேட்குறான். அது எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? மனைவினா அக்கறைங்க. உங்களுக்கு சக்கரை இருக்கிறதுனால எவ்வளவு அக்கறையா போன் பண்ணிட்டு நொக்கரையில் அடிக்கல. மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, நிகழ்ச்சி கிடைச்சாலும் காசு கிடைக்காது. அந்த அக்கறை உட்காந்து 1 மணிக்கு அடிச்சுக்கிட்டு அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ யாரு என்ன அவ டீட்டெயில் கூட எனக்கு தெரியும். 23 வருஷமா குப்பையை ஒன்னா பிடிக்கிருக்கேன். அவ எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க மேல அன்பு வச்சிருக்க. அன்பு கிடையாது, அவ கேட்ட கூட்டருக்கு பிளான் பண்ணி இந்த அடிச்சு கேட்கலாம் எங்களுக்கு உண்டா நடுவர்களே? கேட்கா கேட்ட கூட்டருக்கு அடிக்கிறாங்க, நீ கேட்ட கூட்டருக்கு நடுவர்களே, பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்க. எப்படி சொல்ற? மஞ்சு அண்ணன் பாடினார்ல, பாட்டு பாடினவனே சாமி ஆடுற அத்தனை பேரும் எங்க பெண்குல தெய்வங்கள் சொன்னா பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்க. சாமி ஆடுன ஊரு அவங்க. ஆமா. சாமி அழைச்சது இவரு ஆம்பளை. திண்ணூர் ஓடி எரிஞ்சு நிப்பாட்டின ஊரு ஆம்பளை. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. ஆமா. அப்ப ஏன் பொம்பளைகளுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட உங்களுக்கு பிடிக்கல? அப்படி இல்லை. ஏன் தெரியுமா பெண்களுக்கு மட்டும் பேய் பிடிக்குது? ஏன்னா இனத்தோட தான் இங்க. எங்கேயாவது ஆம்பளையாவது பேய் பிடிச்சி ஆடினதை சரித்திரம் உண்டா? அப்புறம் எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க. அது பலன் ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எங்க தாத்தா எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் என் மையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். எதுக்காக? ஏன் வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? தான் பட்ட கஷ்டத்தை இவனும் படணும், இவன் நிம்மதியா தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் பண்ணி வைக்கிறாங்க வரிசை. இது நல்ல அப்பாங்க. இவரெல்லாம் ஒரு நடுவர்களை பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் இறைவன். நடுவர் ஆணுக்குள்ள சாணத்தை வைத்தான். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. நாங்க பாரு. அப்ப நாங்க ஆம்பளையா பிறக்கிறோம். ஐயோக்கியதனம் பண்ணிட்டு வந்திருக்கான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நடுவர்களே, அமைவதெல்லாம்
ரங்கநாதன் சொன்ன மாதிரி புரோக்கர் கொடுத்தவங்க. என்னங்க இதுக்கு இப்படி கை தட்டுறாங்க? புரோக்கர் ரசம் நிறைய இருக்கு. இப்படி வந்து உட்காந்து ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? இத்தனை நேரம் கீழே உட்காந்து இருந்தவங்க எல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து அலர்ட்டா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், இப்படியாவது நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நடுவுல மைக்க கண்டுபிடிச்சது ஆண்கள், போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை, மானிட்டரை கண்டுபிடிச்சது ஆம்பளை, கேமராவை கண்டுபிடிச்சது எல்லாம் ஆம்பளை. அந்த ஆம்பளையே இந்த உலகத்துல கண்டுபிடிச்சு தாய்மைங்கிற வடிவில உலகத்திலேயே உழவ விட்டது யாருன்னா பெண்கள் என்கின்ற தெய்வங்கள். நல்ல கை தட்டி கொடுங்க பெண்கள் எல்லாம். பெண்கள் என்ன முடியுமா? உங்களெல்லாம் தூக்கிட்டு தான் நடத்தி பட்டன டொப்பு மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த பேனாவை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆமா இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த ஆம்பளை உரம் கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பெண்கள். பெண்கள். அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. தேவையில்லாம பேசாதை. பெண்ணும் ஆமையும் ஒண்ணுங்க. எப்படி சொல்றீங்க? இந்த ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள்ள பொதி சுமக்கிற மாதிரி பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனை மனசுல சுமப்பாங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமப்பா, தன் பிள்ளைகளை வயிற்றுல சுமத்து குடும்ப பாரத்தையே ஏத்து நடத்துறவ பெண்ணா. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு விடுவார். அப்புறம் பெண்ணும் ஆமையும் ஒண்ணாம்டா. அதான சொல்லியிருக்காங்க, ஆமை புந்த வீடு வேண்டாம். நம்மளுக்கெல்லாம் பெரியாம, உனக்கு சின்ன ஆமையா? இந்த அவருக்கெல்லாம் ரெண்டா. கவுண்டர் இடத்தின் சூப்பர் ஸ்டார் எங்க மஞ்சுநாதன். அது நான் இல்லைன்னு சொல்ல. கவுண்டர் போடுவதிலே சூப்பர் ஸ்டார் எங்க மகாராஜா அண்ணன். எதையுமே பேச முடியாது. கைத்தட்டல் பறக்குது. நடுவர்களே வேற 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்லயே அறிவான பிள்ளை, அழகான பிள்ளை, அந்த பிள்ளை ஒண்ணுதாங்க. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ். அப்படி அடக்க ஒடுக்கமா இருக்குங்க. பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் கொடு, அட்ரஸ் கொடு, அட்ரஸ் கொடு, ஒரே லவ் டார்ச்சர். அந்த பிள்ளை திரும்பியே பார்க்கலையே. ஏன்னா ஈரோட்லயே அறிவான பிள்ளை, அழகான பிள்ளை, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை வேற யாரும் இல்லை, அது நான் தான். இவ்வளவு நம்பி புரியா மரத்தை காட்டுறான்டா. இது இப்ப என்ன சொன்ன? உன தூக்கு போற அளவுக்கு அனுப்பிட்டீங்களா? எங்க அண்ணன் இப்ப என்ன சொல்ல வந்த? ஈரோட்லயே அறிவான ஈரோட்ல அறிவான புள்ள, அழகான புள்ள இதானா? அப்ப அவங்க மாவட்ட லட்சணத்தை நினைச்சு பாருங்க. அவங்க மாவட்டம் இதே அழகுன்னா அப்ப அவங்க மாவட்டத்தை நினைச்சு பாருங்க. அறிவா புழுகுதாடா? பின்னாடியே தெரிஞ்சானா? அட்ரஸ் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க. அப்ப கொரியர் பாயா இருந்தாலும் இருப்பேன். நடுவர்களே கூகுள்ல போட்டு பாருங்க, ஈரோட்லயே அறிவான பிள்ளைன்னு என் பேர் தான் வளர்ந்ததுன்னு. கூகுள்ல மட்டும் தயவு செய்து சொல்லாங்க. ஏன் இந்த கூகுள்ல மேப் போடுறோம்லடா, அதுல ஒரு பொம்பளை பேசுறாடா, அவளை தாண்ட தெரிவிக்கிறேன். போற வாரம் திருநெல்வேலிக்கு போயில கூகுள் மேப்பை போட்டு போகணும்டா. 20 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட், ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ். போய் பாக்குறேன்டா, சுடுகாட்டில் உடனே நிறுத்திட்டாடா. முதலி என்னன்னு பாக்குறேன், இவ தூக்கிட்டாடா சொல்றவ. இதற்கு தெரியாம போய் மாட்டிக்கிட்டான்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னையெல்லாம் காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல்ல வந்துட்டு என்ன பார்த்து என்ன தெரியுமா பாட்டு பாடுவார்? என்ன எங்க இருந்தாரு? என் காலேஜ் வாசல்ல செக்யூரிட்டி உள்ள இருக்கு. பாருங்க, காதலர் தினத்தனை கூட நாங்க மேடையில் இருக்கிறேங்க. எங்க வீட்டுக்காரர் அப்ப அவர் நிலைமை நினைச்சு பாரு. காதலர் தினத்தனை கூட காதலிச்சு கல்யாணம் பண்ண பட்டிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காருன்னா ஓ இமிசை எவ்வளவு விழுந்திருக்கோம். ரொம்ப டேமேஜ் பண்றாங்க. நல்லதுக்கு இல்ல. உண்மைதான். காதலர் தினத்தனை உன்னை அனுப்பியிருக்காரு, எவ்வளவு இமிசையை கொடுத்துருக்காங்க. அக்கா என்ன நீங்களும் துரோகம் பண்ணிட்டீங்களே. உண்மைதான். நீ மட்டுமா அந்த வந்து உட்கார்ந்துருக்காம என்னையெல்லாம் காதலிக்கும் போது என் காலேஜ் வாசல் வந்து என்ன பார்த்து தெரியுமா பண்ணுவேன்? ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றும் இல்லை அட என்னிடத்திலே. அட காதல் இதுதானா, பூச்சூட பூ வேணுமா, அடி பூ இங்கு நீதானம்மா, கல்யாண வைபோகமா, இனி எப்போதும் ஊர்வலமா. நடுவர்களே, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்க்கா 26 அரியரையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணார். நடுவர்களே உண்மையிலேயே? ஆமாங்க. தொழிலாளியா இருந்த என் வீட்டுக்காரர் இன்னைக்கு முதலாளியா மாறியிருக்காருன்னா நான் வந்த ராசிதான்னு சொல்லி இன்னைக்கு கூட சொல்லி அனுப்பிச்சாரு.
நடுவர் கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலேங்க ஆமாங்க. இது 100க்கு 100 உண்மை. இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண முன்னாடி அவர் ஈரோட்டில் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தார். ஒரே நாளில் 4 லாரி சரக்கு உள்ள வரும், 4 லாரி சரக்கு வெளியில் போகும். போன வாரம் பார்த்தேன், ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்காங்க. பெட்டிக்கடையிலே 4 தேங்காய் பாக்கெட் தான் தொங்குது. மாப்பிள்ளை வியாபாரத்துக்கான கேட்டேன், இது சொந்த யூஸுக்கு வச்சிருக்கேன் மாப்பிள்ளை, உங்கள் தங்கச்சி பட்டுமன்றம் போயிட்டு வந்து தர அரைக்குன்னு சொல்லி தேய்ச்சி விட்டுட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய முன்னேற்றம் உன்னால! அடடா, அவர் இவ்வளவு சில்லறை வச்சிருக்காரா? இந்த தேங்காய் பாக்கெட் வாங்கிட்டேன். நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. 4 தேங்காய் பாக்கெட் வச்சிருந்தாலும் ஓனராக வச்சிருக்கோம் பாத்தீங்களா? தேங்காய் ஓனர், தேங்காய் பாக்கெட் ஓனர். மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் ஈரோட்டில் தான் இருக்கார். அப்படியா? அம்மா டோக்கன் போடுறது வருதேன். நான் ராசிக்குனால இங்க பாருங்க, நீ காதல் தினங்க. இன்னைக்கு கூட என்னை வாழ்த்து எப்படி தெரியுமா அனுப்பிச்சாரு? எப்படி அனுப்பினார்? பெண்ணே நீ பியூட்டிஃபுல், உன்னை பார்த்ததும் நான் பேட்டரிஃபுல். ஆஹா, எனக்கு என் பொண்டாட்டி அனுப்பணும். அன்பே நான் பியூட்டிஃபுல், நீ போய் அங்கே போடாத புல் அப்படின்னு அனுப்பணும். என் வீட்டுக்காரர் தான் ஒரு கவிதை சொன்னார். அன்பே நீ நடந்து வருகின்ற அழகை பார்த்தால் 8 வைத்து நடப்பதை போல் தோன்றவில்லை, பூமாதேவிக்கு பொட்டு வைத்து நடப்பதை போலவே தோன்றுகிறது. நீ ராஜா காதல் கவிதை என்ன? அன்பே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க அப்பா நம்மளுக்கு சப்போட்டா, இந்த வந்து போட்டா அப்படின்னா. இன்னொருத்த காதல் கவிதை என்ன? அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதலாம். அதை விட ஒருத்தன் எழுதுனான்டா நம்ம பங்காளி ஒருத்தன். அன்பு நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்ட. இது மாதிரி நான் 500 கவிதை வச்சிருக்கேன் தெரியுமா? அன்பே என் இதயத்துக்குள் வா, அந்த புள்ள செருப்பு கலட்டவா, என் இதயம் என்ன கோயிலா சும்மா அப்படியே வந்து தரட்டு புக்குன்னு போட்டு. என் வீட்டுக்காரர் தான் சொன்னாருங்க. அன்பே உனது பெயரை கூட உச்சரிக்காமல் பூட்டி வைத்திருக்கிறேன் என் இதயத்திற்குள்ளேயே. ஏன் தெரியுமா? உதடுகளில் உச்சரிக்கும் உரசலில் கூட உனது பெயரில் விரிசல் விழக்கூடாதல்லவான்னாருங்க. எங்குரிய ஒருத்த காதல் எல்லாம் அன்பே உங்க அம்மா சுட்டா ஆப்போம், நீ வாடி வாழ்ந்து பாப்போம். நான் 300 கவிதை வச்சிருக்கேன், விட மாட்டேன். நீங்க வாடின்னு தானே சொன்னீங்க. எங்குரிய ஒருத்த எழுதுனா அன்பே உன் கண்ணங்கள் மிராண்டா, நம்ம 2 பேரும் இந்த வெராண்டாவில் பெராண்டா எவ்வளவு கிராண்டா இருக்கும். நடுவில் என் வீட்டுக்காரெல்லாம் வாடினே சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? வாடின்னு சொன்னா என் முகம் வாடி போயிடுமேங்கிற. இங்கே வாடுறதுக்கு என்ன இருக்கா? விதியை நினைச்சு சிரிக்கிறாங்க. யாரு வெத்த இல்லையோ 1 மணிக்கு வந்து பூதா. நடுவில் போன வாரம் என்னுடைய பிறந்த நாளுங்க. மாமாட்ட பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க மாமா. என்ன பூங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும்? என்ன பூ? காதலின் சின்னமான ரோஜா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம், ஜாதி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாங்க. என்ன பூ தெரியுமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு? சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூவே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நடுவர்களே. ஏங்க மறந்து போய் சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். நீ தாண்டி தங்கோ எனக்கு சாமியேன்னு சொன்னாரு. ரொம்ப பெருமையா பேட்டிக்கிறாங்க. உன் போட்டாவுக்கு பூமாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கான், உஷாரா இருக்கு நடுவர்களே. அப்படியா? நேற்று காதல் தினம்ல 14. ஆமா, ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், காதல் எடுத்துனோம்னா என்னென்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, சுருமுறை பிள்ளைக்கு ரோஜா பூ வாங்கி கொடுக்கணும். ரோஜா பூ வாங்கிட்டு நின்றுக்காண்டா கரூர் பஸ் ஸ்டாண்டில். மணி 4 மணி ஆக போகுது. இவனுக்கு பசியில் பதட்டம் வந்து கட்டிங்க போட்டு வந்து நிற்போம் அப்படின்னு போய் கட்டிங்க போட்டுக்க. அப்போ தான் தைரியம் வரும். 5:30 ஆச்சு. அண்ணனுக்கு அரிப்பு தாங்கலை. திருப்பி ஒரு வாட்டரை போட்டுருக்கேன். போட்டு வந்து என்ன சரக்கடா அப்படின்னு 18 நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. இவன் காட்டையில காலையில வாங்கின ரோசாவா குச்சி மட்டும்தான் தான் வந்திருக்கு. இது அவர் திட்டிருக்கேன், ஏன்டா வெறுங்குச்சி இதெல்லாம் காதலன் தரத்துல இன்னைக்கு நடந்த கதையெல்லாம் பெரிய பெரிய கதை. அப்படி இல்லைங்க, அந்த கணவன் மனைவியும் அப்படி ஒத்துமையா வாழணும். எப்படி தெரியுமா? பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீர பூமி போல, சேலையோட நூல் போல,
சகோதரருக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா தான் அழகா சொன்னாருங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்கின்ற கவிஞர் தான் அழகா சொன்னாரு, பாலைவனத்திற்கெனவே படைக்கப்பட்ட ஒட்டகத்தை போலவே எனக்காகவே படைக்கப்பட்டவள் என்னுடைய மனைவின்னு பதிவு செய்தார் நடுவர்கள். கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இருப்பதாக எதிரணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அது இல்லைங்க. கணவனின் அழகு கொண்டு வந்து தருகின்ற பணத்தில் இல்ல, மற்றவங்க முன்னாடி மனைவிக்கு தருகின்ற மரியாதையில் தான் கணவனின் உண்மையான அன்பு இருக்குதுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட மனைவியை நீங்க நேசிக்கணுங்க. இத்தனை ஆண்களும் பெண்களும் இங்க இருக்கீங்களே, இந்த ஆண்களுக்காக நான் ஒண்ணு சொல்றேன். நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆண்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே, நீங்க பேசுற வார்த்தை எல்லோருக்கும் புரியும், அப்படிதானே? நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆனால் உங்கள் மௌனம் உங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும் தாங்க புரியும். நீங்க ஒரு கஷ்டத்தோட வீட்டுக்குள்ள கண்ணீரோட காலடி எடுத்து வைக்கும் பொழுது, கண்ணீரோட சோபாவில் படுத்து விட்டத்தை பார்க்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தான் வெளியே வந்து என்னமாமா ஆச்சு, என்னமாமா ஆச்சு, ஏமாமா கண் கலங்குறீங்கன்னு உங்க கைய பிடிச்சிட்டு கேப்பா, எல்லாம் போச்சுடி, எல்லாம் போச்சுடி, பிசினஸ் எல்லாம் லாஸா போச்சுடி, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போறேன், நான் சாகுறேன், நான் சாகுறேன்னு கணவன் மனம் முடைச்சு மனைவிட்ட கைய பிடிச்சிட்டு அழுவும் போது அந்த மனைவி சொல்லுவா, மாமா விடுங்க மாமா, வெற்றியை விட தோல்விக்குத்தான் மாமா மதிப்பு அதிகம், வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் மாமா நம்மை சிந்தித்து வாழ வைக்கும், நான் இருக்கிற மாமா உனக்கு, நான் இருக்கிற மாமான்னு போட்டிருக்கிற நகனத்தை எல்லாம் கட்டி கலட்டி கொடுத்துட்டு பிசினஸ் போனா என்ன மாமா, இத வச்சு கடன் அடை மாமா, உயிரோடு நீ இருந்தா போதுன்னு மூலியா நின்னாலும் தாலியோடு நிற்பதுதான் பெருமை என்று ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, மனைவியின் பொறுப்பால் ஒவ்வொரு ஆண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. மனைவி அப்படி நீங்க சாதாரணமா மதிப்பிட முடியாதுங்க. மாதா மறிக்கு நாவின் நர்சு வைப்போம், தாதாயனில் கல்விதான் அகலும், ஓதி உடன் வந்தார் மறிக்கின் வாகுவளிப்போம், மனைவியோடு அன்றோ எல்லாம் போனாங்க. ஒரு ஆண்மகனுக்கு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவளின் அருமை புரியாது, தெரியாது, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லி சொல்லி அழுங்க. என்னைய சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கை இல்லையே, ஆறுதலா தோல் சாய்க்கிறதுக்கு ஒரு தோல் இல்லையேன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் கலங்கி நிற்கக்கூடிய தருணம் மனைவியை இழந்த தருணம். ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ்ந்து விட முடியும், ஏனென்றால் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஒரு பெண் இல்லாமல் ஆணால் வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஆணினுடைய தன்னம்பிக்கையே அந்த பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் வீடும் நாடும் சிறக்க காரணமாக இருப்பது பொறுப்பான பெண்களால் தான் என்று சொல்லி, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஒருவனை தடம் பதித்து நடக்கின்ற மாமனிதனாக மாற்றுகின்ற வல்லமை பெண்களுக்கே இருக்கின்ற காரணத்தினால் பெண்களின் பொறுப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கும் வியந்த ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நிறைவான பேச்சு. வாழ்க வளமுடன். ஏன் எல்லாருமே வாழ்க வளமுடன் சொல்றோம்னா, சில கடைகளில் பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் எழுதியிருக்கும், சில வீடுகளில் வாழ்க வளமுடன் எழுதியிருக்கும். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு பிடித்தவர்களும் வருவாங்க, நம்மளுக்கு வளர்ச்சி பிடிக்காதவங்களும் வருவாங்க. அவங்க வரும்போது அவங்கள அறியாம வாழ்க வளமுடன் வாழ்த்திடுவாங்க. அப்படி வாழ்த்திட்டு வரணுங்கிறதுக்காக தான் வாழ்க வளமுடன் எழுதி வைக்கிறாங்க. உண்மையிலேயே ஊட்டுக்கரைப்பட்டியில் நடந்த அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி. இவ்வளவு பணியிலே இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா உண்மையிலே நீங்க எல்லாரும் ஒரு நல்லா கைதட்டிக்கங்க. பார்ப்போம். கேட்ட கேள்வி என்ன? நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்கள் சரியா இருக்காங்களா? நேற்று ஒருத்தர் என்ன பண்ணா, எங்கள் ஊர்ல ஒரு பீர் பாட்டில் வாங்கிட்டான். அந்த நேரம் பார்த்து அவன் பொண்டாட்டி வந்துட்டான். ஆத்தாடி வந்துட்டான், தப்புன்னு இதில் சொல்லிவிட்டான். சொன்னா இப்படியே உட்காந்துருந்தான். பொண்டாட்டி கேட்டா, என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. மூதேவி கூலிங்க வேற சொல்லிக்கிட்டான். படபடன்னு வந்து, நீ வர்றியா நான் வரவான்னு கேட்டா, இந்த வாரேன்னா டொப்புன்னு விழுந்து உடஞ்சிடும். எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், பீர் பாட்டில் வாங்கினா அப்படியே சொருகாதிய, விழுந்து உடஞ்சிடும்.
இடுப்புல அண்ணாக்கு ஒரு போட்டுப்போம்ல, அதை லைட்டா லூஸ் பண்ணி மூடியில ஒரு சுத்தி இறக்குங்க. நாமக்கல் போனாலும் இத்தனை அசையாது. ஏன்னா அது மூடியில தப்பா இருக்கும், பிடிச்சிக்கும். நான் ஐடியா சொன்னேன், யாரும் வாட்டர் பாட்டில சுத்தி சொல்லிக்கிறாச்சு, மூடி வீட்டுக்கு முந்திட்டு வந்து உடம்பு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. கம்பியை உருவி சுத்துறாங்க. எவ்வளவு சிக்கலை கொடுக்குறாங்க நாட்டுல. இன்னைக்கு நான் சாயந்தரம் பட்டன ஒரு அவஸ்தை. திண்டுக்கல்ல இருந்து கரூர் பஸ் ஏறினாங்க. இந்த 3 சீட்டுக்கு முன்னாடி போய் 3 பேர் சீட்டுல ஓரத்துல சன்ன ஓரமா உட்கார்ந்தேன். பஸ் வெளியில வந்துச்சு, ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்ட மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டிருந்திருப்பான் போல, எனக்கு தெரியல. வண்டி எங்கே போகுதுன்னே தெரியாம ஏறி இருக்கான்னா எவ்வளவு பெரிய போதையா இருப்பான். வண்டி கரூர் போகுதுன்னே. அப்படிலாம் போகக்கூடாதுன்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்காரு முடிய உட்காந்து. தம்பி அப்படின்னா அண்ணேன்னு இன்னும் மரியாதை கொடுத்துருக்கணும். உள்ள போயிருக்கிறது பகவான். அவர் பேசல, அது பேசல. கண்ட்ரைட்டு வருவார் அப்படின்னா சோளமா விற்கிறான் பாரு அப்படின்னா. வண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு பேச மாட்டான். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். திண்டுக்கல், வேடசந்தூர், கரூர்னு. அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா. எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரி வாயை நம்ம வாய்க்க கொண்டாட எடுத்து தொலைய மாட்டான். உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான். நான் வச்சிருக்கிறது ஒரு வேட்டி சட்டை. வாந்தி எடுத்தானா வகுத்தறிச்சல எங்கேயும் உட்கார முடியாது. சன்னல் அப்படியே சாதிக்கிட்டேன். தம்பி அண்ணே, திண்டுக்கல் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. கரூர் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. கரூரை தூக்கி வேடசந்தூரில் வைக்கணும், வேடசந்தூரை தூக்கி திண்டுக்கல்ல வைக்கணும். என்ன சொல்கிறாங்க கேட்டேன். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவோம். அப்படியே செய்வோம்னே. நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாரு 2 குடியார பயிலோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொருத்தன் சொன்னா இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல, இந்த மூக்கு நீளமாக இருக்கவங்க தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல். இவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போகிறான். என்னது என் மூக்கு நீளமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் என் மூக்குக்கு தாண்டா வரலாறு இருக்கு. எங்கள் வீட்டில் நான் தான் கடைசியாக ஆம்பளை பிள்ளை பிறந்தேன்னு சொல்லி எங்கள் அப்பத்தா என்னை படுக்க வச்சு, இங்கே இல்லைடா எங்கள் வீட்டில் என் மூக்கை வந்து செல்லம் கடைசியாகவும் ஆம்பளை பிள்ளை வந்து சிங்கக்குட்டி கடைசியாகவும் ஆம்பளை பிறந்திருக்கு. இந்த கிளவி ஊரம் சேர்ந்து என் மூக்கை பிடிச்சி இழுத்து என் மூக்கு இங்கே வந்து நிற்கிது. நல்ல வேளை இந்த கிளவி ஊரம் சேர்ந்து என் மூக்கை பிடிச்சி இழுத்துச்சுக்க. இதே இது ஏன் நாக்கை பிடிச்சி நான் பேசி உழைக்க முடியுமா? நீ சொல்ற எங்க குடும்பத்தில் என்ன சார், நாங்க அண்ணன் தம்பி 4 பேர். எங்க அப்பா எங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வந்துடக்கூடாதுன்னு எங்க பழைய வீட்டுக்கு முன்னாடி 12 சென்ட்ல இடம் வாங்கி எங்க 4 பேருக்கு ஒரே மாதிரி வீடு கட்டினார் சார். வீடு கட்டி இருந்த மனுஷனுக்கு கடைசியில் கக்கூசு கட்ட பணம் இல்லை. இந்த 4 வீட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு கக்கூசு தான் அவுட்டர்ல கட்டினான். இந்த ஒத்த கக்கூசுல தான் 4 குடும்பத்தை சேர்ந்த 32 பேரும் போறோம் வாரம். போன மாசம் அதில் மாட்டியிருந்த ஒத்த குண்டு பழுப்பும் பீஸா போச்சு. எங்கள் அண்ணன் போய் எங்கள் அண்ணன் மொட்டாடிக்கிட்ட கேட்டிருக்கான். பழுப்பு பீஸா போச்சு, 10 ரூபா உருட்டி வாங்கி மாட்டுவோம். அவள் சொல்லியிருக்கா, நீ மட்டும்தான் போன, எல்லாரும் தானே போகிறாங்க, அவங்க வாங்கி மாட்டேன், நீ இருட்டில் போயிட்டு இருட்டில் வரான்ட்டுருக்கான். அவன் பகல் பூரா அடக்கி வச்சுக்கிறான், நைட்டில் போயிட்டு நைட்டில் வந்துடுறான். நான் போய் இப்போ என் மொட்டாடி கேட்டேன், 10 ரூபா உருட்டி பழுப்பு வாங்கி மாட்டுவோம். அவன் சொன்னான், நீ தான் தினம் பட்டிமன்றம் போயிட்டு அங்கே வந்துடுறியா அப்படின்ட்டான். இப்போ வள்ளுவர் லாட்சி நான் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் போனோமா வாரம் பட்டிமன்றம் இல்லை. முன்னாடி கோழி குழம்பு நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடுன்னு வச்சிருந்தான். அது நைட்டு என்ன சூட்டுல கிளப்பி நைட்டு ஒரு 11 மணிக்கு வகுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவசரத்தில் போய் கதவை திறக்க போறேன். உள்ளேருந்து அரே அப்படின்னு ஒரு சத்தம் எங்க அண்ணன் போட்டு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு பாக்குறேன்டா, நேற்று பாக்குறேன் எங்க அண்ணன் 32 குண்டு கொழுப்பு வாங்கி மாட்டி விட்டுருக்கான்டா. லைட்டை போட்டோம்னா ஐயங்காரு பேக்கரியை பாக்குற மாதிரியே இருக்கு. எங்க வீடு வேற வந்து சுத்திர பழுப்புலாம் மாட்டி விட்டுருக்காங்க. உள்ள உட்காந்தா எல்லாம் 2 தெரியுது. பைப்பு 2 தெரியுது, கப்பு 2 தெரியுது, பைப்பு 2 தெரியுது. எங்க வீடு வேற ராமேஸ்வரம் போற ஒரு மெயின் ரோட்ல இருக்கா. நேற்று அது வீடு டூரிஸ்ட் போன பஸ் கேட்கறான், அண்ணே இது என்ன ஐயங்கார் பேக்கரியா, வர காப்பி கிடைக்குமா, புட்டிங்க கிடைக்குமா, நான் எல்லாம் போயிட்டு ஓடாண்டு.
மொத்த குண்டு பழப்புக்கு அடிச்சுக்கிட்டு இப்ப 350 ரூபா கரண்ட் பில்லுக்கு அக்கூசுக்க மாட்டேன் கட்டுறா. அன்னைக்கு நாங்க அண்ணன் தம்பி 4 பேரும் ஒத்த கடலை மிட்டாய் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. இதுல வச்சு கடிச்சு சட்டையில வச்சுருப்போம். அவ்வளவு அக்காத்த குடும்பம் நினைக்காதீங்க, அவ்வளவு ஒற்றுமையா அண்ணன் தம்பி பிரிச்சுதான். உங்க தாத்தா 12 புள்ள, எங்க தாத்தா 14 புள்ள, எங்க அப்பா தான் கடைசி புள்ள. ஆள் ரொம்ப அப்படி விட ரொம்ப நோஞ்சானா இருப்பார். மொத்தம் 30 புள்ள திறமட ஒல்லியா இருப்பார். ஏன்னு கேட்டேன், தாய்ப்பால் கொடுக்கலடா அப்படின்னாரு. எங்க அப்பா தாத்தா கேட்டேன், ஏன் இவருக்கு தாய்ப்பால் கொடுக்கல? நான் வச்சுக்கிட்டு அதை வஞ்சகம் பண்ணி அவன் பூரா முடிச்சுட்டு போயிட்டானோ, அவன் கடைசியாக வந்து வந்தா என்ன பண்ணுறாங்க. இந்த காலத்தில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அந்த காலத்தில் என்ன ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்தா பேக்கரியில் போய் எங்க தாத்தா 1 லிட்டர் பொரியை வாங்கி அப்படி உதிரி விடுவான். டேய் சாப்பிடுறாங்க, அடிச்சு புரண்டு அப்படி அள்ளி தின்றுருக்காங்க. எங்க அப்பா தானே சின்ன அளவு அவரை போட்டு அமைக்கிருக்காங்க. எல்லாரும் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வந்து அதுல 4 பொரி ஒட்டி இருந்து அதை தின்னு வாழ்ந்துருக்காரு எங்க அப்பா. எவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும். ஒரு வீட்டுல கொள்ளை அடிக்க போயிருக்கான். நைட்டு 1 மணிக்கு ஒரு கொள்ளை அடைச்சிட்டு எல்லாரையும் முடிச்சு கட்டி வச்சிருக்கான். இவன் சொல்லியிருக்கான், எடுத்ததெல்லாம் எடுத்துட்டேன், திருப்பி தந்து போன தரவா போற தரமாட்டேன். ஒண்ணு செய்ய எனக்காக. என்ன ஏன் சொல்லியா? கடைசி ஆச்சு, இதை மட்டுமே செஞ்சுட்டு போலாம். எதிர்த்த வீட்டில் என் பங்காளி தனியாக தான் இருக்கேன். அவனை போகும்போது ஒரு பார்வை பார்த்துட்டு போவேன். அவன் சொல்லியிருக்கான், அவன் சொல்லித்தான்டா உன் வீட்டுக்கே வந்தேன். செப்பல் ஒருத்த விட மாட்டான். பங்காளிகளுக்குள்ள பாதுகாப்பு இருக்கு. அவ்வளவு சிரமத்தில் இருக்கான். அப்போ குடும்ப நிலைமை இப்படி வாழ்க்கை முறைகள் போய்கிட்டு. இது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இப்ப பட்டிமன்றம் முடிஞ்சு நாங்கெல்லாம் நைட் 1 மணி 2 மணி, 1 மணிக்கு 1:15 முடிக்க இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன், 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 1:30 மணிக்கு எங்களை கூட கரூர்ல விடுவாங்க. 1:45 பஸ் ஏறி உட்காருவோம். நைட் 1:45 மிட் நைட் டைம். உங்களால தூக்க முடியும். பஸ் டிரைவர்ஸ் சிலர் அப்படி வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டும் போது அப்படியே நான் சில நாள் பார்த்துருக்கேன். சிலர் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க, சிலர் பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க. ஒரு வயதான ஒரு ரிட்டையர் ஒரு மிட்டாய் சாப்பிட்றாரு. கேட்குறேன், ஐயா மிட்டாய் சாப்பிடல, உங்களுக்கு சுகர்கள் இருக்கு தம்பி, என்ன பண்ணுறது? இது சாப்பிட்றாட்டுனா தூக்கம் வந்துடும். அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன், இந்த கோடாலி தைலத்தை தலையில் வச்சுக்கிறார். கொஞ்ச நேரம் சென்று மூக்கில் விழுந்தினார். கொஞ்ச நேரம் சென்று கண்ணில் அப்படி எடுத்து வச்சார். ஏன்னு கேட்டேன், சார் இது எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், கண்ணு எரிய ஆரம்பிச்சா தூக்கம் வராங்க. அப்படி நான் ஓட்டிக்கிட்டு நானும் வந்த உடனே இந்த தைலத்தை தைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியும் இது கெடுதல்னு எனக்கு தெரியும். இருந்து ஏன் இதை நான் வைக்கிறேன்னா, அந்த பனி நேரம் தொண்டை கரகரப்பு போகும். தூக்கம் நேற்று முடிச்சிருக்கோம், இன்னைக்கு தூக்கம் முடிக்கணும், தூக்கம் வந்துடக்கூடாது. அப்போ என்னை இழந்து என் குடும்பத்திற்காக நான் உழைத்து கொண்டிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ஆண்மகனும் உழைத்து கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு போங்க, நைட் 2 மணி 3 மணிக்கு போய் பஸ்ஸில் இறங்கணும்னு அந்த ஆட்டோக்காரன் கேட்பான், சார் எங்கே சார் போகணும், எங்கே சார் போகணும்? நானும் கேட்டிருக்கேன், ஏன் பகல் பூரா தான் சம்பாதிக்கிறியே, ஏன் நைட்டு ஆட்டோ ஓட்டணுமா? அவர் சொன்னார், சார் பகல் பூரா சம்பாதிக்கிறது என் குடும்பம் சாப்பிட்றது சார், நான் அந்த இரவு நேரத்தில் ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நான் நித்திரையை துளைத்துக் கொண்டு ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு ஆண்மகனுடைய உழைப்பு. இப்போ இத்தனை பேர் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம்னா, இத்தனை ஆம்பளை உட்காந்துருக்கோம் எதுக்கு? தூக்கத்தை முடிச்சிருந்தாரு, போர்வை ஓட்டி முக்காடு ஓட்டு உட்காந்துருக்கேன் எதுக்கு? பிள்ளைகளுக்காக. 2 பெண் பிள்ளைகளும் உழைக்கணும். இந்த உட்காந்துருக்காரு மனுஷன், இந்த ராத்திரியில் காக்கி சட்டை போட்டு உட்காந்து பேர விதியா காசுக்கு தான் உட்காந்துருக்காரு. மந்தையிலேருந்து அந்த உட்காந்துருக்கான். இப்ப ஆண்மகளுடைய உழைப்பு என்பது உடம்போடு ஒன்றி பிறகு. பெண்களுக்கு பொறுப்பு இருக்கா? அதையும் பார்க்கணும். பெண்களுக்கு ஏன் பொறுப்பு இல்லை? பட்டிமன்றம் முடியும், நான் போய் நைட்டு 1 மணிக்கு போய் கதவை தட்டுவேன். இப்போ 4 மணிக்கு நான் போயிருவேன், காலிங் பில் எடுப்பேன், என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா பட்டிமன்றம் முத்துக்கரப்பட்டு சென்றீர்களே, எப்படி இருந்தது? கார்த்திகை பாத்தியலா? எல்லாரையும் பாத்தியலா? வஞ்சனான பாத்தியலா? போய் படு அப்படின்பா. என் முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டமா இருந்துச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியா இருக்குமா, என்னன்னு தெரியலமா, என்னால் சரியா பேச முடியுமா? கவலைப்படாதே, நாளைக்கே பட்டிமன்றம் இருக்கு அப்படின்னு சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒரு பெண். ஒன்று தெரிஞ்சுக்கேன் சார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. வீட்டில் போய் அம்மா என்ன எங்க அம்மா உடையது என்னப்பான்னு கேட்பாங்க, என் மனைவி உடையது என்னங்கன்னு கேட்கும், என் மகன் உடையது என்னப்பான்னு கேட்பேன். அம்மா தலைவலிக்கு நாங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க, அம்மா தலைவலிக்கு நான் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சி படுங்கம்பாங்க.
அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம், என் மக உடைய அந்த பிஞ்சு வரலாறு இங்கே அப்பா தலைவலிக்கு கையை வச்ச சரியா போகுது. இதான் பெண்கள். சார் நாங்க இவ்வளவு பேர் ஆண்கள் ஊர் ஊரா சுத்துறோம். இவ்வளவு வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாசம் ஆகுது. போன வாரம் போயிருக்காங்க, இவனை மாமான் கூப்பிட்டுருக்கான், டே அப்பா அப்படின்னு பெண் தான் நினைவுபடுது. 1 மாசம் 1.5 மாசம் வீடு வீடா சுத்துறோம், ஊர் ஊரா சுத்துறோம். இவ்வளவு தூரம் நாங்கள் சம்பாதித்தாலும் இவ்வளவு சுத்தினாலும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய துணைவி மனைவிமார்கள் குடும்பத்தை சரியாக பார்த்துக் கொள்வதால், பொறுப்போடு பார்த்துக் கொள்வதால் நாங்கள் ஊர் சுற்றிக் கொள்வோம். கரூர் லாரிக்கு ஃபேமஸ், பஸ் விற்க வேண்டி எல்லாம் அந்த பக்கம் ஒவ்வொரு அதர் ஸ்டேட்ல போய் ஃபைனான்ஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பலம் போய் சம்பாதிச்சு வருது. வீட்டில் இருக்க பெண்கள் சரியாக ஒழுக்கமாக இருப்பதால் அவர்கள் எல்லாம் சுற்றி முடியும். அப்ப ஆண்களுடைய உழைப்பு இருக்கிறது, பெண்களுடைய பொறுப்பு இருக்கிறது. எப்படி வேறுபடுத்தி காட்டுவது? நாடும் வீடும் சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு பல வீடுகள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து, பல பஞ்சாயத்துகள் சேர்ந்தது ஒரு மாவட்டம், பல மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. அப்ப வீடு வேறு நாடு வேறு அல்ல. வீடு சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். அப்ப ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா எப்படி வேறுபடுத்தி காட்டுறது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்கள் என காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்னவரும் கூறம்மா, கட்டளகை கேளம்மா, காதல் பரிவானம்மா. ஒடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 நாடும் ஒன்ன விட்டு ஒன்று புரிஞ்சா என்னவாது எண்ணி பாரு. ஒடுகிற வண்டியோட. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் முன்னேற்றம் அடைய முடியாது, மகிழ்ச்சி கிடைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்காது. உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்காது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு, நாட்டும் வீட்டும் முன்னேற்றத்திற்கு ஆணின் உழைப்பும் பெண்ணும் பொறுப்பும் தான் சரியாக இருந்தால் தான் சரியாக செல்லும் என்று சொல்லி வியக்க ரசிகர்கள் இவர் பாதம் மட்டும் அன்னை தொற்று வழங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.